கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு பல நேரங்களில் குறைகள் வரும், ஒரு ஏற்ற தாழ்வுகள் வரும், பிரச்சனைகள் வரும், சில வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்படும், சில காரியங்களிலே நம்ம கையிடும் பொழுது அவைகள் நமக்கு வாய்க்காமலே போகும். வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் ஆபகுக். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. எது எப்படி போனாலும் நான் எப்படி இருப்பேன், ஒருவேளை எனக்கு எதுவுமே விளங்காமல் கைகூடாமல் போனாலும் கூட நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கடந்து போயிருக்கிறோமா? அப்படி கடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாரோ, ஆபகுக்கினுடைய புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 17, 18, 19 வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், எதுவுமே இல்லாமல் போனாலும் இவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனிலே களி கூறுவேன். இப்படிப்பட்டதான ஒரு மனப்பான்மை ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நமக்கு சந்தோஷம் இருக்கும், எப்போவுமே செழிப்பு இருக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு சில நேரங்களில் நம்முடைய காரியங்களினாலேயே கூட நஷ்டங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தரை நோக்கி முறுமுறுப்பதை விட்டுவிட்டு நம்ம இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இவைகளெல்லாம் இல்லாமற் போனாலும், விளைவியாமற் போனாலும், தானியமே இல்லாமல் போனாலும், சாப்பாட்டுக்கு வழியே இல்லாமல் போனாலும், இவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். சந்தோஷம்தான். எது வாழ்ந்தாலும், குறைவு ஏற்பட்டாலும் நிறைவு ஏற்பட்டாலும் நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்கிறதான ஒரு மன அறிக்கை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிக்கை இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். 19வது வசனத்திலே, ஆண்டவராய் கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களின் மான்களை கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். மான்களை பார்த்துருப்பீங்க. மான்கள் ஓடும், அதனுடைய கால்கள் ஓடுகிற வேளையில் சுருக்கி கொண்டு பாய்ச்சலோடு செல்லும். அப்படிப்பட்டதான கால்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய தேவன். அது பலன் கொண்டு கரடு கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. உயரமான ஸ்தலங்களிலே உங்களையும் என்னையும் நடக்க பண்ணுவார். நம்ம தாழ்வாக காணப்பட வேண்டாம், ஒரு குறை வந்து விட்டதே என்று சோர்ந்து போக வேண்டாம், நமக்கு இழப்பு வந்து விட்டதே என்று அங்கலாய்க்க வேண்டாம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் உங்களை வழிநடத்துவார், உயரமான ஸ்தானத்திலே வைப்பார், உங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி நல்ல ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராயிருக்கார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நமக்கு குறைகள் வரும்பொழுதெல்லாம் நிறைவை கொடுக்கக்கூடிய அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக இருக்கும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, ஆபகுக் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை குறித்து கேட்ட வேளையில், ஆண்டவரே, எதுவுமே இல்லாமல் போனாலும் என் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பேன், களி கூறுவேன் என்று சொன்னாரே. அப்படிப்பட்டதான ஒரு ஆட்டிடியூடு எங்களுக்குள்ளாக இருக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துருங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவாராக.